வணக்கம். இன்றைக்கு பபிள் ஷார்ட்டின் C2+ கோடிங்கை பார்ப்போம். இதில் நான் பார்க்குறதுக்கு 1 மில்லியன் தான் சொல்லுவேன். நல்ல அல்கோரிதம் படிவாக வழங்கப்படுத்தியிருக்கிறேன். அதை அப்படியே C2+ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான். ஏற்கனவே நான் செலெக்ஷன் ஷார்ட்டில் சொன்ன மாதிரி ஆர்கியூமெண்ட்டுகள் உள்ளுக்கட்டப்படுது. சாதாரணமாக வேரியபிள் டிக்ளரேஷன் எவ்ரிதிங் அங்கே நாங்கள் அல்கோரிதம் அதாவது சூடோ கோட்டில் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். அதே விஷயந்தான் இங்கே. இதில் ஒரு சின்ன விஷயத்தை கவனித்து கொள்ளணும். ஸ்வெப்டண்ட இந்த வேரியபிள் வளமையாக பூலியன் டைப் வேரியபிள். C2+ல பூலியன் என்று சொல்லி ஒரு டைப் இல்லாதபடியால் ட்ரூ என்றால் 1 என்றும் ஃபால்ஸ் என்றால் 0 வச்சுக்கொண்டு ஒரு இன்டிஜர் டைப் வேரியபிளாக நீங்கள் டிஃபைன் பண்ணணும். ஸ்வெப்டை இன்டிஜர் டைப் வேரியபிளாக டிஃபைன் பண்ணி அதுக்குள்ள ட்ரூ போடுறேன்டா 1 போடணும், ஃபால்ஸ் போடுறேன்டா 0 போடணும். அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி அல்கோரிதம் சூடோ கோட் உங்களுக்கு தெளிவாக விளங்கும் என்றால் எந்தவித பிரச்சனையும் இல்லை. C2+ கோடை விளங்கி கொள்றதுல உங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் வராது. அதே மாதிரி தான் வரப்போகுது. இதில் நான் விளங்கப்படுறதுக்கு 1 மில்லியன் தான் சொல்லுவேன். நான் கடைசியாக பெஸ்ட் வேர்ஸ்ட் அண்ட் அவரேஜ் கேஸ் கம்பேரிசன். நாங்கள் எந்த ஒரு வேலைக்குண்டாலும் இந்த அல்கோரிதம் சூஸ் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு ப்ரோக்ராமராக உங்களுக்கு தெரிய வேணும் எந்த அல்கோரிதம் எந்த சூழலில் பொருத்தமாக இருக்குமென்று. இப்போ நாங்கள் உதாரணத்துக்கு 2 சோர்ட்டிங் அல்கோரிதம் படிச்சிருந்தாலும் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஒன்று எடுத்து போட்டிருக்கிறேன். நான் நினைக்கிறேன் இது விக்கிபீடியாவில் எடுத்து போட்டிருக்கிறேன். எக்கச்சக்கம் சோர்ட்டிங் மெத்தடுகள் இருக்குது, சோர்ட்டிங் அல்கோரிதங்கள் இருக்குது. குயிக் சோர்ட், மர்ஜ் சோர்ட், அங்கே ஹீப் சோர்ட், இன்சர்ஷன் சோர்ட், செலெக்ஷன் சோர்ட், பபிள் ஷார்ட், பைனரி ட்ரீ ஷார்ட், இப்படி ஒரு தொகை இருக்குது. நாங்கள் இந்த உதாரணத்தில் 2 சோர்ட்டிங் எடுத்துனாங்க, செலெக்ஷன் சோர்ட்டும் பபிள் சோர்ட்டும். செலெக்ஷன் சோர்ட்டும் பபிள் சோர்ட்டும். இப்போ செலெக்ஷன் சோர்ட் என்றால் சிம்பிளாக இங்கே வச்சு சொல்கிறேன்னு சொன்னால் சைபரில் துவங்கி 7 வரைக்கும் உள்ள இந்த முழு ரேஞ்சுக்குள்ளையும் சின்ன எலிமெண்ட் எங்கே நிற்கண்டு கண்டுபிடிச்சு அந்த எலிமெண்ட்டை சைபரில் இருக்கிற எலிமெண்ட்டோட ஸ்வாப் பண்ணி விடுறது. இப்போ இந்த உதாரணத்தின்படி இங்கேருந்து இங்கே மட்டும் பார்த்தோம்னா ஆக சின்ன எலிமெண்ட் 4, அது நிற்கிற இடம் 3வது லொக்கேஷன். இப்போ 3வது லொக்கேஷனில் இருக்கிற இந்த எலிமெண்ட்டை சைபராவது லொக்கேஷனில் இருக்கிற இந்த 6ஓட மாற்றி விடுறது. மாற்றினா இந்த 4 சரியான இடத்துக்கு வந்துடும், 6 அங்கே போயிடும். இனி பழையபடி 1 முதலாவது லொக்கேஷனுக்கு பொருத்தமான வேல்யூ என்னண்டு இந்த அரேக்கில் இருக்கிறதுல சின்ன எலிமெண்ட்டை கண்டுபிடிச்சி இடம் மாற்றி விடுறது. இதுதான் செலெக்ஷன் சோர்ட். பபிள் சோர்ட் என்றால் பக்கத்தில் இருக்கிற 2 எலிமெண்ட்டுகளை பார்த்து கொண்டு போகிறது. பின்னுக்கு பெருசு வந்துட்டால் சின்னன் வந்துட்டால் மாற்றி போடணும். இப்படி நாங்கள் செய்து கொண்டு போய் என்ன நடக்கும்னா அந்த பெரிய எலிமெண்ட் அப்படியே மூவ் பண்ணி கொண்டு வரும். வந்து இங்கே கடைசியாக அந்த பெரிய எலிமெண்ட் இங்கே வந்து சேர்ந்துடும். பிறகு நாங்கள் இங்கேருந்து பழையபடுத்து வாங்கி பக்கத்து எலிமெண்ட்டுகளை ஒப்பிட்டு பார்த்து பெரிய எலிமெண்ட்டை தள்ளி கொண்டு வரணும், கொண்டு வந்து இங்கே வந்து விடணும். அப்போ 2 வகையான சோர்ட்டிங் நாங்கள் பார்த்துருக்குறோம். இதில் இப்போ செலெக்ஷன் சோர்ட் என்றால் பெஸ்ட் கேஸ் என்ன, வேர்ஸ்ட் கேஸ் என்ன, அவரேஜ் கேஸை பார்ப்போம். அதாவது வேகமாக முடியக்கூடிய சிச்சுவேஷன் என்னாவது இருக்கா செலெக்ஷன் சோர்ட்டில். அது இந்த அரே வந்து ஏறு வரிசையில் இருந்த என்ன, ஏற்கனவே சோர்ட் பண்ணப்பட்டிருந்தா என்ன, ரிவர்ஸாக சோர்ட் பண்ணப்பட்டிருந்தா என்ன. இந்த செலெக்ஷன் சோர்ட்டை பொறுத்தவரை ஒரே அளவு டைம் தான் எடுக்கும். ஏன்னு சொன்னால் முதலாவது இந்த இடத்துக்கு வைக்க வேண்டிய எலிமெண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்காக அது இங்கே இருந்து ஒவ்வொரு ஒவ்வொன்றையும் பார்த்து கொண்டு போய் இது சின்னன்னு கண்டுபிடிச்சு அந்த சின்ன எலிமெண்ட்டை இங்கே மாற்றி போடுறது. அப்போ முதல் பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 எலிமெண்ட் இருந்தால் 7 கம்பேரிசன் செய்யும். சுருக்கமாக சொன்னால் n எலிமெண்ட் இருந்தால் n-1 கம்பேரிசன் செய்யும். அப்போ முதல் பாஸில் n-1 கம்பேரிசன் செய்யும், கம்பேர் பண்ணி பார்க்கும் n-1 டைப். அப்போ மொத்தம் உங்களுக்கு n எலிமெண்ட்ஸ் இருந்தால் முதல் இட்டரேஷனில் n-1 கம்பேரிசன் செய்யும். 10 இருந்தால் 9 ஒப்பீடுகள் செய்யும். இதில் 8 எலிமெண்ட் இருக்கிறபடியால் முதல் சுற்றில் 7 கம்பேரிசன் செய்யுது. அது முடிஞ்ச உடனே இனி 2வது எடுத்து பார்த்தோம்னால் இந்த எலிமெண்ட்டை விட்டுட்டு மிச்சத்தை செய்கிறபடியால்
n-2 கம்பேரிசன் செய்யும். ரெண்டாவதுல வந்து n-2 கம்பேரிசன் செய்யும். என்ன கொண்டு குறைஞ்சிருக்கும், ஒன்று குறைவாக இருக்கும். மூன்றாவதுல பார்த்தீங்கன்னா n-3 கம்பேரிசன் செய்யும். அதாவது ஒன்று குறைஞ்சிருக்கும். n-3 கம்பேரிசன்டா குறைஞ்சிருக்கும். இப்படியே குறைஞ்சுட்டு போய் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு கம்பேரிசன் செய்யும். அப்போ மொத்தமாக எத்தனை கம்பேரிசன் செய்திருக்குன்னு பார்த்தா இப்படியே பார்த்துட்டோம்னா கடைசியாக வந்து ஒரு கம்பேரிசன் செய்யும். இப்போ மொத்தமாக எத்தனை கம்பேரிசன் செய்திருக்குன்னு பார்த்தா 1 2 3 4 போய் n-1 வரைக்கும் உள்ள இந்த அவலத்தையும் கூட்ட வார தொகை அத்தனை கம்பேரிசன் செய்திருக்கும். இது ஒரு கூட்டல் விருத்தி 1 2 3 4 5 6 7 இப்படியே போய் கடைசியாக n-1 வரைக்கும் போகுதுன்றதுன்னா இது ஒரு கூட்டல் விருத்தி. இந்த கூட்டல் விருத்தியின் முதலாவது a, அதாவது முதலாவது இலக்கம் 1, பொது வித்தியாசம் 1, ஒன்றை கூடிக்கொண்டு உறவடியாக 1, இதை மனதில் வச்சுக்கொண்டு மொத்தமாக இருக்கிற எலிமெண்ட்களின் எண்ணிக்கை n-1 என்ற முறையில் இதன் கூட்டுத்தொகையை நீங்கள் கணிச்சு பார்த்தீங்களா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, உங்களுக்கு தெரியும். இந்த ஃபார்முலாவில் கொண்டு வந்து n-க்கு பதிலாக n-1 பிரதியிடணும், d-க்கு பதிலாக 1 பிரதியிடணும், a-க்கு பதிலாக 1 பிரதியிடணும். பிரதியிட்டு பாருங்கோ, இதில் வார ஆன்சரில் ஆக கூடின ஆர்டர் வந்து n² இருக்கு. அது அரே வந்து ஒழுங்காக ஏற்கனவே ஒழுங்குபடுத்தப்பட்டிருந்தா என்ன, ரிவர்ஸாக ஒழுங்குபடுத்தப்பட்டிருந்தா என்ன, ரெண்டமாக குழம்பி போயிருந்தா என்ன, செலெக்ஷன் சோட்டை பொறுத்தவரை இதுதான், இதில் மாற்றம் இல்லை. n² தான் அதனுடைய ஆர்டர். அதான் அதில் போட்டிருக்குது பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் சோட்டை பொறுத்தவரை பெஸ்ட் கேஸும் சரிதான். பெஸ்ட் கேஸும் அதாவது இதில் 3 கேஸ் போட்டிருக்கு, பெஸ்ட் கேஸ், அவரேஜ் கேஸ், வேர்ஸ்ட் கேஸ். இந்த மூன்றுமே செலெக்ஷன் சோட்டை பொறுத்தவரை n² தான். அவரேஜ் கேஸ்ன்றது கொஞ்சம் அனலைஸ் பண்ண சிக்கலான உண்டு என்றாலும் இதில் வெளிப்படையாகவே தெரியும். இதில் வந்து எல்லாத்துக்குமே இது எப்படி என்று பார்த்தாலுமே இது n² தான் வரும். ஆனால் இந்த பபிள் சோட் கொஞ்சம் வித்தியாசம் என்றால், பபிள் சோட் இந்த மாதிரி வேலை செய்து முதல் இந்த ரெண்டையும் ஒப்பிடுது, தச்சலாக இது சின்ன எலிமெண்ட்டாக இருந்துட்டா மாற்றி போடுது, இல்லாட்டி பேசாமல் விடுது. அப்போ ஒரு ஒப்பீடு, பிறகு இது ரெண்டும் ஒப்பிடுது, ரெண்டாவது ஒப்பீடு, மூன்றாவது ஒப்பீடு, நாலாவது ஒப்பீடு. இப்படியே பார்த்தா முதல் ட்ரிப்பில் எத்தனை ஒப்பீடு செய்யுது? 7. அதாவது 8 எலிமெண்ட் இருந்தால் 7 ஒப்பீடு செய்யுது. n எலிமெண்ட் இருந்தால் n-1 ஒப்பீடு செய்யுது. அப்போ எப்படியும் இந்த முதல் இவ்வளவு ரூட்டும் ஓடி முடிக்கத்தான் வேணும் ஒருக்கா. அப்படி ஒருக்கா ஓடி முடிக்கிற நிலைமையில் ஒரு இடமுமே ஸ்வப்பிங் நடக்க இல்லை என்றால் ஏற்கனவே இந்த அரே சோர்ட்டடில் இருக்குன்ற அர்த்தம். அதுதான் பெஸ்ட் கேஸ். இதுதான் இந்த பபிள் சோர்ட் செய்யும்போது எடுக்கக்கூடிய ஆக குறைஞ்ச நேரம். அதாவது n எலிமெண்ட் இருந்தால் n-1 டைம்ஸ் ஒப்பீடு செய்யும். அந்த n-1 தான் ஆக குறைஞ்ச, அதாவது பெஸ்ட் கேஸ், பெஸ்ட் வேலைக்கு முடியும். இப்போ n-1 ஃபங்க்ஷனை பொறுத்தவரை ஓர்டரில் சொன்னோம்னா ஓர்டர் n, அதான் நீங்கள் இந்த பெஸ்ட் கேஸுக்கு என்னன்னு சொல்லிக்கிடாங்க. சாரி, பபிள் சோட்டுக்கு பெஸ்ட் கேஸுக்கு என்னன்னு சொல்லிக்கிடாங்க. வேர்ஸ்ட் கேஸ் என்று சொன்னா என்னென்றால், இப்படியே நாங்கள் ஒப்பிட்டு ரெண்டாக ஒப்பிட்டு மாற்றி கொண்டு போகிறோம் தானே. இப்படி போய் ஒருக்கா போய் முடிஞ்சால் பெரிய இலக்கம் இதில் வந்துடும். இனி நாங்கள் அடுத்த மிச்சத்துக்கு இதே வேலையை செய்யணும். பழையபடி இது ரெண்டையும் ஒப்பிட்டு கொண்டு போகணும். அப்படி ஒப்பிட்டு கொண்டு போய்க்குள்ள மாற்றி போட்டு கொண்டு போய் கடைசியாக அடுத்த பெரிய இலக்கம் இதில் வந்து சேரும். இப்படியே அந்த பெரிய இலக்கங்களை அப்படியே தள்ளி கொண்டு வந்து இந்த இடங்களை விடுறதான் இந்த பபிள் சோட். இப்படி செய்து கொண்டிருக்கே ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் இப்படி ஒப்பிட்டு கொண்டு போய்க்கே ஒரு இடமும் மாற்றம் வரையில்லையண்டா, ஸ்வப்பிங் நடக்க இல்லைன்னு சொன்னால் சோட் பண்ணப்பட்டுட்டு தான் முடிவெடுத்து கொண்டு வெளியில் வாரம். அப்படி வெளியில் வர இல்லாமல் எப்போ பார்த்தாலும் ஸ்வப்பிங் நடக்க வேண்டிய தேவை வந்து கொண்டிருந்தால் யோசிச்சு பாருங்க. முதல் n-1 ஒப்பீடு, பிறகு n-2 ஒப்பீடு, பிறகு n-3 ஒப்பீடு, கடைசியாக ஒப்பீடு, ஒரு ஒப்பீடு. கிட்டத்தட்ட இதுதான்.
இதை நீங்கள் செய்யக்குள்ள அப்போது செய்யக்குள்ள வந்த மாதிரி இவ்வளோத்தையும் கூட்டி பார்க்க மொத்தம் எத்தனை ஒப்பீடுகள் நடந்திருக்குன்னு தெரியும். ஒப்பிட்டு பார்க்குற எத்தனை தரம் அந்த லூப் ஓடி இருக்குன்னு தெரியும். அது ஓட என் ஸ்கேட் அப்போதை மாதிரி தான். அப்போ இதில் பெஸ்ட் கேஸ்ன்னு வந்தால் ஓட என், வேர்ஸ்ட் கேஸ்ன்னு வந்தால் ஓட என் ஸ்கேட். அதான் இதில் போட்டிருக்கு பெஸ்ட் கேஸ் என், வேர்ஸ்ட் கேஸ் என் ஸ்கேட். இந்த அவரேஜ் கேஸ் கொஞ்சம் கால்குலேஷன் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இது அவரேஜ் கேஸ் சும்மா சிம்பிளாக சொல்லலாது என்றாலும் இப்போ நீங்கள் ரெண்டையும் கூட்டி போட்டு ரெண்டாலும் பிரித்து ரெண்டு யோசிக்கலாம். அவரேஜ் கேஸ்ண்டா வேறு என்ன சொல்ல. அப்போ பெஸ்ட் கேஸ் ஆர்டர் என்ன மாதிரி, வேர்ஸ்ட் கேஸ் ஆர்டர் என்ன மாதிரி, இதுகள் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ண தெரிஞ்சால் தான் எந்த சோர்ட்டிங் அல்கோரிதம் நல்ல அல்கோரிதம் என்ற முடிவுக்கு நீங்கள் வரையலாம். அப்போ இந்த சோர்ட்டிங்னு இந்த சாப்டரில், சோர்ட்டிங் அல்கோரிதம்னு இந்த சாப்டரில் நீங்கள் என்ன கோர்ஸ் படித்து கொண்டு இருந்தாலும் சோர்ட்டிங்கண்டா என்னன்றதில் துவங்கி அதில் 2 சோர்ட்டிங் டெக்னிக்கை எடுத்து, செலெக்ஷன் சோர்ட், பவுல் சோர்ட்னு 2 சோர்ட்டிங் டெக்னிக் எடுத்து அதை வடிவை அனலைஸ் பண்ணதன் மூலம் சோர்ட்டிங் என்ற இந்த ஏரியாவை கவர் பண்ணியிருக்கிறோம். தச்செல்லாம் உங்களோட சிலபஸ்களில் இதை விட வேறு ஏதாவது சோர்ட்டிங் டெக்னிக் அடங்கி இருந்தால் இதை அறிமுகமாக வச்சுக்கொண்டு இன்டர்நெட்டை பாவித்து நீங்கள் அந்த குறிப்பிட்ட சோர்ட்டிங் டெக்னிக்ஸை இதே மாதிரி அனலைஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். தொடர்ந்தும் இந்த எபிசோட், இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்கோரிதம் என்ற இந்த சீரீஸிൻ്റെ 7வது சாப்டரில் நிற்கிறோம். அடுத்த சாப்டர் சர்ச்சிங் என்று வரும். அதில் மீட் பண்ணும் வேறு படித்த அவ்வளவு எபிசோட்டையும் திருப்பி பார்த்து நீங்கள் எந்த கோர்ஸை ஃபாலோ பண்ணி கொண்டு வந்தாலும் அந்த கோர்ஸில் வர எக்ஸாம்கள், டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்கோரிதம் என்ற தலையங்கத்துக்குள்ள வர எக்ஸாம்களை வடிவாக ஃபேஸ் பண்ணிக்கொள்ளுங்க. 2ஆம் 3ஆம் 4ஆம் தரம் வந்து பாருங்க ஒரு ப்ரெசன்டேஷனு. அப்படின்னா தான் உங்களுக்கு ஞாபகத்தில் நிற்கும்.